கூட்டணின்னு அமைத்த பிறகு எல்லாம் சமமா தான் பார்க்கணும். இவர் பெரியவர் அவர் பெரியவர் இடம் கிடையாது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். சிறுதுளி பெறுவதில்லை. ஆகவே இந்த கட்சி சின்னது அந்த கட்சி சின்னதெல்லாம் இங்க இடமே கிடையாது. இங்க எங்க கூட்டணி அந்த வைக்கின்ற கட்சிகள் தான் ஒரே தான் பார்க்கிறோம். எங்க கட்சி அத்தனை பேரும் ஒரு முகமாக தான் பார்க்கிறோம். அதனால அனைத்து கட்சி எங்க 234 தொகுதிகளும் எங்களுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக ஆட்சி எங்களெல்லாம் திமுக மாதிரி எல்லாம் கண்டிஷன் கிடையாது. எங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் ஜனநாயகம் எப்படி செயல்படுகிற கட்சி. அந்தந்த கட்சிகள் என்ன விருப்பம் அந்த கட்சியின் அடிப்படையில் போட்டியிடும். பிரதான கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எதிர்ப்போட்டு எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிக்கு தான் கிடைக்கும். அது எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இருக்கிற கூட்டணிகள் அமைத்து போட்டிட்டு இருக்கிறோம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளும் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து மக்களுக்காக வாதாடி இருக்குது. அதான் பார்க்கணும். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசுடைய கவனத்தில் கொண்டதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படி இருக்கின்ற போது எதிர்ப்பு எங்க கிடைக்கும்? மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தானே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு கரூர்ல கூட கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. பணப்படத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்கள் ஆட்சியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். எந்த கொட்டையை போட்டாலும் மக்கள் மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2011 2020 வரை பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துகின்றனர். இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெற்றது அதிமுக ஆட்சியினர். ஆனா திமுக ஆட்சியில கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்றது திமுக. இதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வோம். சட்டம் அடியோடு செய்துவிட்டது. பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரே நேரத்தில் 63 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே அடிக்கல் நாட்டினார். அதோட பல சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே விமான போக்குவரத்துக்காக அதனுடைய கட்டமைப்பு எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் தூத்துக்குடி திறந்திருக்கிறாங்க, திருச்சி திறந்திருக்கிறாங்க. என்ன பல விமான நிலையங்கள் நிலையெடுத்து கொடுத்திருந்தா வேகமா செஞ்சிருப்பாங்க. அதே ரயில்வே பாதைகளுக்கு இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக முறையாக நிலையெடுத்து கொடுக்காத காரணத்தால் அவர் ஒதுக்கப்படுகிற நிதிகளை முழுமையாக செயல்பட முடியாத அவலங்களை இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கின்ற திட்டங்கள் முழுமையாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்ய முடியும்.